வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். ஆம், அனைவருக்கும் வணக்கம். கலாம் யூவி அறக்கட்டளைக்கு என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சஹாசினி. நான் 9ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயின்று வருகின்றேன். இன்று நான் உங்கள் முன் எனது கலாம் யூவி அறக்கட்டளையின் பயண அனுபவங்களை கூறுவதற்கு முன் வந்துள்ளேன். நான் கலாம் யூவி அறக்கட்டளையில் 6ஆம் வகுப்பு படிக்க சொல்ல இதில் பயணிச்சுட்டு வரேன். இது எனக்கு பேச்சு போட்டியிலலாம் பேசணும் அப்படின்னு அதிகமாக ஆர்வலாக இருந்தது. அப்போது நான் 6ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 1 முதல் 3ஆம் வார்டு உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயின்று வந்தேன். அந்த பள்ளியோடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அன்பழகன் சார் எனக்கு சொன்னார், இது மாதிரி கலாம் யூவி ஃபவுண்டேஷனில் பேச்சு போட்டிலாம் இருக்குமா, போட்டிகள் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், நான் கலந்துக்கிறேன். என்னென்ன போட்டிலாம் இருக்குது சார் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னார், ஆங்கில பேச்சு போட்டி, தமிழ் பேச்சு போட்டி, அப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைவர்களை கொடுப்பாங்க, அவங்களுடைய திருவுருவத்தை தரை ஓவியமாக வரையணும், இது மாதிரி போட்டிலாம் கலாம் யூவியில் நடத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். அது ஆன்லைனில் மாதம் மாதம் பண்ணுவாங்க. நான் அதில் ஆங்கில பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்கிறேன். அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸும் ஜெயிச்சிருக்கேன். தமிழ் பேச்சு போட்டியிலையும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்லாம் ஜெயிச்சிருக்கேன். இது நான் 6ஆம் வகுப்பு படிக்க சொல்ல ஃபுல்லாகவே அதில் நான் மாதம் மாதம் ஒவ்வொரு தலைவர்களுக்கான போட்டிகளில் கலந்துப்பேன். அதுக்கு எனக்கு கலாம் யூவி அறக்கட்டளையில் இந்த கலாம் அவார்ட்ஸ் அப்படின்னு எனக்கு இந்த விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அதுக்கு கலாம் யூவி அறக்கட்டளைக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ் வளர்ச்சி பணி. இந்த தமிழ் வளர்ச்சி பணியில் ஜூம் செயலியை யுவராஜ் மாஸ்டர் எங்களுக்கு இது பண்ணி எப்படி அந்த ஜூம் செயலியில் ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வழி புரிஞ்சிருக்காரு. அதில் தினமும் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஜோதி ஐயா திருக்குறள் நடத்துவார். அதில் தினமும் ஒரு அதிகாரம் 10 திருக்குறள் பொருளோட எங்களுக்கு சொல்லி தருவார் ஜோதி ஐயா. அதை கலைவாணி அம்மா காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கலாம் யூவி அறக்கட்டளையில் அவங்க தினமும் எங்களை ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி இதை காணொலி போட்டுகிட்டே இருங்கம்மா, ஐயன் அர்த்தத்தை அன்றைக்கே வீடியோஸ் போடுங்க, நீங்களாம் சாதனையாளர் குட்டீஸ் அப்படின்னு எங்களை ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க கலைவாணி அம்மா. அது மட்டும் இல்லை, கலைவாணி அம்மா தினமும் 5 மணிக்கு எழுந்து முற்றுவதல் பண்ணிட்டீங்களா குட்டீஸ், எழுந்துருங்க, காலை 5 மணிக்கு எழுந்து முற்றுவதல் பண்ணுங்க அப்படின்னு எங்களை காலையில் எழுந்து திருக்குறள் முற்றுவதல் பண்ணுறதுலையும் எங்களை ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க நம்ம கலைவாணி அம்மா. அம்மான்றது பேருக்கு மாதிரி அவங்க எல்லாருக்கூடிய அம்மா மாதிரி பாசமாக படுத்துப்பாங்க கலைவாணி அம்மா. அதுக்கடுத்தது கலாம் யூவி எல்டிபி குரூப்பில் எங்களுக்கு டெய்லி இங்கிலீஷ் அப்படின்ற இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணும் பசங்கள்லாம் அப்படின்னு டெய்லி இங்கிலீஷ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அதில் டெய்லி நாங்கள் அதில் கொடுக்கக்கூடிய இங்கிலீஷில் படித்து இங்கிலீஷோடைய பேசுகிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது. இப்போ இங்கிலீஷ்லாம் பேசுகிறதுக்கு ஓரளவுக்கு வருது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வராது, தமிழ் நல்லா பேசுவேன். இப்போ இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறேன். அதுக்கும் கலாம் யூவி அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நிறைய மாணவர்களை கலாம் யூவி அறக்கட்டளை உருவாக்கிட்டே வருது. ஒவ்வொரு திறமைகளையும் வளர்த்துட்டு வருது அவங்களுடைய திறமைகளை. இதுக்கு யுவராஜ் மாஸ்டர் தான் எல்லாருடைய மாணவர்களுடைய திறமையை ஒவ்வொருத்தராக வெளிக்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைவரை போற்றி கொண்டாடுவாங்க. அதில் எங்களை தொகுத்து வழங்குறதுக்கும் வாய்ப்புலாம் கொடுப்பாங்க. இம்மாத தலைவரான சரோஜினி நாயுடு அவர்களுக்கும் நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கோம். திருக்குறள் மாணவர்கள் அதுக்கு எங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. கலாம் யூவி அறக்கட்டளையோட திருக்குறள் மாணவர்கள் நாங்கள். எங்களுடைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. கலாம் யூவி அறக்கட்டளைக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் திருக்குறள் படிங்க. இந்த கலாம் யூவி அறக்கட்டளையில் பேச்சு போட்டியில் பேச்சு திறன் வளர்த்துக்கோங்க, ஓவியத்திறன்லாம் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கலாம் யூவி அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.